ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்த இடத்துலையுமே மதி அடுத்தவங்களோட கஷ்டத்தில் குளிர் காஞ்சு சந்தோஷப்படுறது கிடையவே கிடையாது. அவங்க மனசில் தப்புன்னு பட்டுச்சுன்னா அதை நேரடியாக சொல்லிடுறாங்க. மற்றபடி மதி ரொம்ப 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 நல்ல கேரக்டர் அவங்க. ஆனால் அதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. நம்ம மலரும் பாக்கியராஜும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மதிக்கு. பட் இந்த விஷயத்தில், அதாவது நம்ம மதியோட வேலை விஷயத்தில் யாராலையுமே சப்போர்ட் பண்ணி அந்த வேலையை வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம மதி நிற்கிறாங்க. பட் தங்கராஜ் நினச்சா இந்த வேலையை திரும்பவும் மதிக்கு கிடைக்க செய்ய முடியும். பட் மதிக்கு தெரியல இன்னும் தங்கராஜ் தான் இதை பண்ணியிருக்காரா அப்படின்ட்டு. பட் நம்ம தங்கராஜும் ரேவதியும் வீட்டுக்கு சும்மா ஏதோ கேஷுவலா பேசுற மாதிரி பேசி மதிக்கு வேலை போனதை ரொம்ப பெருசா அவங்களுக்கு ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க, பேசுறாங்க. அப்போ மதி சொல்றாங்க, எனக்கு வேலை போயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் வீட்டுக்கு தேடி துக்கம் விசாரிக்கிற அளவுக்கெல்லாம் அவ்வளோ மோசமான நிலைமையில் நான் இல்லை. மறுபடியும் நான் ஜாப் அப்ளை பண்ணேன்னா வேறு காலேஜில் கிடைக்க போகுது இல்லையா? அங்கிள் சொன்னார். அதுபோல் நான் கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு கூட ட்ரை பண்ணுவேன். எனக்கு டேலண்ட் இருக்குது. நீங்கள் கூட சொன்னீங்க உன்னோட திறமைக்கு எவ்வளோ வேலை கிடைக்கும், நீ இதற்காகலாம் யோசிக்காத அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் ஏன் இவ்வளோ யோசிச்சு எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற? ஏதோ நம்ம வீட்டு மாப்பிள்ளை, என்ன இருந்தாலும் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்ததே அவர் தான். உன் மேலே இருக்கிற அக்கறையில் ஏதோ ஒரு 2-3 வார்த்தை ஆறுதலாக பேசினா ரொம்ப ஓவராக தான் பண்ணுற நீ அப்படின்றாங்க லக்ஷ்மி. நான் என்ன ஓவராக பேசினேன்? அவங்க என்ன எந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. அப்படி ஒன்றும் இல்லைன்னு நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி அவரை நான் அவமானப்படுத்தலையே அப்படின்றாங்க. உனக்கெல்லாம் ஆறுதல் சொல்லணும்னு நினச்சாங்கல்ல, அது அவங்களோட தப்பு அப்படின்னு அதை நீங்கள் அவங்கக்கிட்டே சொல்லிடுங்க அப்படின்னு மதியம் அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாங்க. பார்த்தீங்களா, மாப்பிள்ளை உனக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன், அது அவர்கிட்டயே சொல்லுங்கன்னா அப்போ நீங்கள் பண்ணுறது தப்பு மாப்பிள்ளைன்னு நான் சொல்லணும் அவர்கிட்ட, அதுதான் அவள் சொல்லிட்டு போகிறாளா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. அத்தை, அவளோட இடத்துல இருந்து யாராக இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பாங்க. அவளுக்கு வேலை போயிடுச்சு. ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற யாரையுமே அவளுக்கு கண்டாலே பிடிக்காது. நம்ம எல்லாரும் அதை பற்றி பேசுறது அவளுக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கு போல இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டு போறா. இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, விடுங்க. தங்கராஜ் எல்லாம் இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி. ரேவதி, அப்போ நம்ம கிளம்பலாமா அப்படின்னு. அடடே மாப்பிள்ள, என்ன நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு நீங்கள் விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு. அதான் அன்னைக்கு மலரோட பிறந்தநாள்னு சொல்லி வந்தனே அப்படின்றாங்க. அன்னைக்கு நீங்கள் காஃபி கூட குடிக்காம போயிட்டீங்க. இன்னைக்கு விருந்து தான், நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்றாங்க. பாக்கியராஜ் அப்படின்னு. புரியுதுப்பா, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறாரு. ஒரு நிமிஷம் மாமா, இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால நான் பியூர் வெஜ்ஜுன்னு நினச்சிக்காதீங்க. நான் இன்றைக்கி ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் நான்வெஜ் அரேஞ்ச் பண்ணுற முடியும்னா பண்ணுங்கள், இல்லைன்னா நான் வீட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட மாப்பிள்ளை, நீங்கள் சாப்பிட்றேன்னு சொல்கிறதே பெரிய விஷயம், நான் சூப்பராக தடபுடலாக அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு. பாக்கியராஜ், கேட்டல, மாப்பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வா, இன்றைக்கி நம்ம வீட்டில் விருது அப்படின்றாங்க. போயிட்டு பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல, அவங்கள நான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன் டிரைவர் கிட்ட அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க நம்ம லக்ஷ்மி, ராகவன், அப்புறம் நம்ம தங்கராஜ். ஆனால் சுரேஷ்க்கு மதியோட வேலை போனதில் கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யுது. ரூமில் லோன்லியாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுரேஷ் அங்கே எல்லார்கிட்டையும் அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போகிறாரு. அது தங்கராஜ் பார்த்துடுறாரு. இப்போது இவர் போகும்போது பின்னாடியே தங்கராஜும் வால் பிடிச்சிட்டு இதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி எந்திரிச்சு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு வேவு பார்க்கறதுக்காக போய் நிற்கிறாரு. இப்போ சுரேஷ் உள்ளே போகும்போது மதி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு, இன்னமும் அதையே நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லை மாமா எப்போவுமே அப்படிதான், அதெல்லாம் நீ தப்பாக நினச்சிக்காத, அவர் நினச்சா இந்த வேலையவே உனக்கு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் பேச தேவையில்லைன்னு. இல்லை, நான் மாமாவோட நல்ல மூடு இருக்கும்போது பார்த்து அவர்கிட்ட பேசுகிறேன், உனக்கு திரும்பவும் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. மதி ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா இவன் நம்மக்கிட்ட எப்போவுமே எரிஞ்செறிஞ்சு விழுவான், நம்மக்கிட்ட நல்லாவே பேச மாட்டான், நம்ம வேலை போயிடுச்சுன்னு நிஜமாவே இவன் ஃபீல் பண்ணுறானா அப்படின்னு யோசிக்கிறதானே அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு தடுமாறுறாங்க. புரியுது, நீ அப்படிதான் யோசிக்கிற. ஆக்சுவலாக வேலை போயிடுச்சு அப்படின்னா, அதுவும் நமக்கு பிடிச்ச ஒரு வேலை, நம்ம கஷ்டப்பட்டு தேடிக்கிட்ட ஒரு வேலை நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வலி எப்படி இருக்கும்னு நான் உணர்ந்திருக்கேன். அது உனக்காவது போயிடுச்சு, எனக்கு போயிடுமோங்கிற பதற்றத்தோடையே இருந்தேன். நான் சஸ்பென்ஷனில் இருந்ததை தான் சொல்கிறேன். அது உன்னால் நடந்துச்சு, என்னால் நடந்துச்சு, அது என்ன வேணா இருக்கட்டுமே. பட் அந்த வலியும் வேதனையும் நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த வலியும் வேதனையும் உனக்கு வர்றதுக்கு நான் விட மாட்டேன். உனக்குன்னு இல்லை, யாருக்காக இருந்தாலும் என்னால் ஏதாவது பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக பண்ணிடுவேன். இந்த விஷயம்
விஷயத்தில் என்னால் ஏதாவது பண்ண முடியும்னு தோணுது. அட்லீஸ்ட் நான் மாமா கிட்ட பேசி உங்களோட காலேஜில் கரஸ்கிட்டயோ இல்லை பிரின்ஸிபல் கிட்டேயோ பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாருமா சேர்ந்து எடுத்த முடிவு, ஒருத்தர் மட்டும் டிசைட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் திரும்ப வேலை வாங்கி கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லலை. நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஆறுதலாக பேசினதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆறுதலாக தான் பேசினோம். என்ன ஒரு வகையில் குத்தி காமிக்கிற மாதிரி அவளுக்கு இருந்திருக்கும். பரவாயில்ல, எல்லாரும் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்தினால அப்படிங்கிற மாதிரி இந்த சுரேஷ் எந்த தைரியத்தில் என்கிட்ட பேசி எப்படியாவது வேலை வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி கமிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்காரு நம்ம தங்கராஜ். அப்போது சுரேஷ் மதிக்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு ரூம்லேயே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். அக்காவும் மாமாவும் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால நான்வெஜ் விருந்து அரேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் போயிட்டுருக்கு வீட்டில். ஸோ உன்னால் முடிஞ்சால் உனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா கிச்சனில் போய் அன்றைக்கி கூட ஒத்தாசையாக இருந்தேன்னா இதிலேருந்து உன்னோட மைண்டு கொஞ்சம் வெளியே வரும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு. இல்லை என்னால் யாரையும் ஃபேஸ் பண்ண முடியல. அட நீ என்ன தப்பாக பண்ணிவிட்ட, மற்றவங்கள ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறதுக்கு மாமா ஏதோ கொஞ்சம் குத்தலாக பேசினார் தான், இல்லைன்னு சொல்லலை. அவருக்கு மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு உன் மேலே கோவம், நீ வாய் துடுக்கா பேசுகிற அப்படிங்கிறது. பட் வேலை விஷயத்தில் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காது. நீ போயிட்டு அன்னைக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமான்னு பாரு. அட்லீஸ்ட் இந்த மைண்டு கொஞ்சம் மாறும்ல. சீக்கிரமாகவே இந்த அதே காலேஜ்லேயோ இல்லை வேற எங்கேயாவது உனக்கு ஜாப் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. அப்போது சரி ஓகே அப்படின்னு மதி வெளியே வராங்க. தங்கராஜ் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. அவர் ஃபோன் பேசுகிற மாதிரி மறுபடியும் ஆக்டிங் பண்ணுறாரு. இல்லையே ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு மதி யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. சுரேஷ் உங்கதான் இருக்கியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. மதி நோட் பண்றாங்க அவர் பேசுறத. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரூம் கிட்ட போனா அங்க தங்கராஜ் நம்ம சுரேஷ் கிட்ட பேசினதை எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க நம்ம மதி. ஆக்சுவலா தங்கராஜ் சொல்றாரு, டேய் உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ உன் பொண்டாட்டி கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு. என்னமாம்மா சொல்றீங்க, நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா, ஏன் அப்படின்னு. இல்ல நீ திடீர்னு ரூம்குள்ள வந்தியா, உங்ககிட்ட சில சேஞ்சஸ்லாம் பார்த்தேன். மதி கூட நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவ உன்னை பார்த்துக்கணுமே தவிர நீ அவளை விழுந்து விழுந்து கவனிக்க கூடாது. நீ போலீஸ்காரண்டா, நல்லா கம்பீரமா கெத்தா இருக்க வேண்டாமா, என்னமோ அவளுக்கு பணிவிட செய்யற அப்படின்னு. நான் என்னமாம்மா செஞ்சேன் அப்படின்றாரு. காலேஜ்ல போய் கூட்டிட்டு வந்தியாமா அவளை அப்படின்னு அண்ணி சொன்னாங்க. அண்ணி சொன்னா அப்படியே செஞ்சிருவியா அப்படின்னு கோவப்படுறாங்க. நீங்களும் தானே மாமா அன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா மதியன்னு சொன்னீங்க அப்படின்னு. டேய் மாமா சொல்றதும் மலர் சொல்றதும் ஒன்னாடா அப்படின்னு கடுப்பாகிறாரு. சரி என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மதியோட வேலை போச்சுனா தான் அவள் உன்னை மதிக்குவா அப்படின்னு அன்னைக்கு நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டோமே, மறந்துருச்சா அப்படின்னு. பேசிக்கிட்டோம் இல்லை மாமா, நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம் சொன்னேன், அது உனக்கு மறந்துருச்சா என்ன? அதான் அவளுக்கு வேலை போனாதான் அவள் உன்னை மதிக்குவா. உன்னோட சம்பளத்தில் அவள் குடும்பம் நடத்தினாதான் அட்லீஸ்ட் புருஷனை பற்றி அவள் கொஞ்சமாவது யோசிப்பா. அதனால தான் அவளுக்கு வேலை போகிற மாதிரி நானே போய் நேரடியாக கரெஸ்பாண்டன்ட் கிட்ட பேசி எங்கள் வீட்டோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்கிறதுனால மதிக்கு இப்போதைக்கு வேலை வேண்டாம், நீங்கள் இந்த ஜாபை பெர்மனன்ட் பண்ணக்கூடாது, பெட்டர் அவங்கள ரிலீவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால தான் அவளுக்கு வேலை போயிருக்கு. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லலைனாலும் நீ கெஸ் பண்ணியிருக்க வேண்டாமா, நான் தான் இதை ஏதாவது பண்ணி இந்த மாதிரி முடிச்சு விட்டுருப்பேன் அப்படின்னு. அது கூட யோசிக்காம உன் பாட்டுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், மாமா கிட்ட சொல்கிறேன், கரஸ் கிட்ட பேசுகிறேன், பிரின்ஸு கிட்ட பேசுகிறேன்னு எதேதோ சொல்லிட்டு இருக்கேன். இந்த காலேஜ் இல்லாட்டினா என்ன வேற ஏதாவது காலேஜ்லேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லேயோ உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. என்ன மாமா சொல்கிறீங்க, மதியோட வேலை போகிறதுக்கு நீங்கள் தான் காரணமானு. டேய் இவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் அதுதானடா சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. நீங்கள் ஏன் மாமா என்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு, சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்றாரு. மதி இதெல்லாம் கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. சுரேஷா இப்படி பேசுறாருங்கிறது ஒண்ணு, தங்கராஜால தான் நம்ம வேலை போச்சா அப்படிங்கிறது ஒண்ணு. டே சுரேஷ் என்னடா இது ஒரே நாளில் இவ்வளோ மாற்றமா, அப்போது மதி உன் பேச்சை கேட்க ஆரம்பித்தா மாமாவெல்லாம் கண்டுக்கவே மாட்ட போல இருக்கே அப்படின்றாங்க. இப்போ மட்டும் என்ன அவன் என் கூட நல்லா பேசி பழகிறாளா இல்லை என் பேச்சை தான் கேட்குறாளா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலை போக போகுது அப்படிங்கிற விஷயம் உண்மையிலே ஒருத்தரை எவ்வளோ பாதிப்படைய செய்யும்னு எனக்கு தெரியும். நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். பாவம் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு போயிருப்பா, பெர்மனன்ட் ஆகணும்னு இத்தனை வருஷமாக தவமாக கிடந்திருப்பா. அவளுக்கு இந்த வேலையே போயிடுச்சுங்கிறது ரொம்ப வலியை கொடுக்கும். பயங்கரமாக டவுனாக இருக்கா. அவளை இந்த மாதிரி என்னால் பார்க்க முடியல. அவள் திமிரு பிடிச்சவ தான், எல்லாருக்கிட்டையும் கோவமாக வாய் துடுக்கா பேசுவா தான். பட் நல்லவ தான் மாமா, கெட்டவெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்றபடி நான் அவளுக்காக யோசிக்கிறது இவ்வளவு தான். அவளுக்கு வேலை கிடைக்கணும் மாமா ப்ளீஸ், நீங்கள் சொல்லி தானே வேலை போச்சுன்னு சொன்னீங்க, நீங்களே ஏதாவது பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம மதிக்கு வேலை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு. நெவர்டா, கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்னு. சரி விடுங்க மாமா, எனக்கு தெரிஞ்ச ஏதாவது இன்ஸ்டியூட்டில்
டெம்பரவரியாக அவளுக்கு ஜாப் வாங்கி தரேன், அதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியுதோ பண்ணுறேன். ஆனால் அவளை பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. அவள் அழுகிறத பார்க்கும்போது என்னமோ உள்ளுக்குள்ளே பண்ணுது மாமா அப்படின்றாங்க. என்னடா பொண்டாட்டி பாசமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சொல்லணும்னு எனக்கு தோணலை, பட் ஏதோ ஒன்று கஷ்டமாக இருக்குது, உண்மையிலே ரொம்ப மனசு வலிக்குது, அவளை அப்படி பார்க்கவே முடியல, இது வரைக்கும் அவளை அப்படி நான் பார்த்ததும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மதி சுரேஷை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தங்கராஜ் இவ்வளோ மோசமான ஆளா அப்படிங்கிற மாதிரியும் மதி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம மதி இந்த வேலையை தான் வாங்கணும், அதுவும் அதே காலேஜில் தங்கராஜால் தான் இந்த வேலை போச்சு அப்படிங்கிறதுனால மறுபடியும் அந்த வேலையை வாங்கியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் அந்த மனநிலைமையிலையும் வந்துட்டாங்க. அதே நேரம் சுரேஷ் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் நம்ம மதிக்கு வந்துடுச்சு. இப்போது தங்கராஜ் வெளியே வரும்போது மதி கேஷுவலாக ஃபோன் பேசுகிற மாதிரி காதில் ஃபோனை வைக்கிறாங்க. அப்போது பார்த்துட்டு என்ன இவ நம்ம பண்ணதையே பண்ணுறா, ஒருவேளை இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்ததை கேட்டிருப்பாளோ அப்படின்னு. சேச்சே, இவ தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாச்சே, நம்ம பேசினதை கேட்டிருந்தாள்னா கண்டிப்பாக இப்போ நம்மக்கிட்ட சண்டை போட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தங்கராஜ் அங்கேருந்து போயிடுறாரு. மதி உள்ளே போகிறாங்க. சுரேஷை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆமாம், உங்கள் மாமா நான் வெளியே போனதுமே வந்தாருல்ல, என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் உன் வேலை விஷயமா அவர்கிட்ட பேசியிருக்கேன், அவர் ஹெல்ப் பண்ணுறாருன்னு பார்ப்போம், அவர் உன் மேலே கோவமாக இருக்கார்ல, அதனால பண்ண மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஆனால் கண்டிப்பாக நான் உன்னோட வேலையை திரும்ப வாங்கி தர முயற்சி பண்ணுறேன், ஹானஸ்ட்டாக பண்ணுறேம்மா அப்படின்றாரு. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மதி சிரிச்சுக்கிட்டே வெளியே போகிறாங்க. சுரேஷ்க்கு ஆச்சரியமாக இருக்குது, மதியாக சிரிக்கிறா அப்படிங்கிற மாதிரி. தங்கராஜ் இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய விரிசலை வர வைக்கணும்னு நினச்சாங்க. அதாவது அவங்க 2 பேருக்குள்ள நிஜமான அன்பு வரக்கூடாது, புருஷன் பொண்டாட்டி அப்படின்னும் ஆணாதிக்கமும் இருக்கணும்னு நினச்சாங்க. பட் இங்கே நிஜமாவே ஒரு அன்பு கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.